everyone, welcome back to Impulse YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? வேலையின்மை. ஸோ வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வேலையின்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வேலை இருந்துமே அதை செய்யறதுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்ன, எனக்கு ஒரு ஒர்க் செய்ய பிடிக்குது, ஆனா எனக்கு என்ன எல்லா குவாலிட்டியும் இருக்கு, எல்லா ஸ்கில்ஸும் இருக்கு, அப்படி இருந்துமே என்னால வேலை செய்ய முடியல அப்படிங்கறத சொல்றதுதான் வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். So refers to a situation in which all workers who are capable of working and are willing to do not get employment. ஓகேவா? ஸோ வேலையின்மை தொடர்பான இதெல்லாம் எப்படி அறிக்கைகள் மூலமா வெளியிடப்படுது. ஸோ வேலையின்மை அப்படிங்கறத எது மூலமா நம்ம டிஃபைன் பண்றோம், வேலையின்மைங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ நம்ம அன்எம்ப்ளாய்டா இருக்கோம், ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோஸ் என்ன அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அமைப்புகள் நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நேஷனல் பாப்புலேஷன் சென்சஸ், தேசிய மாதிரி கணக்கெடுப்பு நிறுவனம், நேஷனல் சாம்பிள் சர்வே இன்ஸ்டிடியூட், வேலைவாய்ப்பு அலுவலகம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் மூலியமா, இவங்களுடைய ஆய்வுகள் மூலியமா இல்ல இவங்களுடைய சர்வேஸ் மூலியமா நம்மளுக்கு இவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த 3 மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கணக்கெடுப்பு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ வேலையின்மை மதிப்பிடும் காரணிகள். ஸோ எதெல்லாம் நம்மள அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கான சில ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கால அளவு காரணி, டைம் ஃபேக்டர், இன்கம் ஃபேக்டர், வருமான காரணி, டிசையர் ஃபேக்டர், விருப்ப காரணி, ப்ரொடக்ஷன் ஃபேக்டர், உற்பத்தி திறன் காரணி. ஸோ என்ன சொல்றாங்க, டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு போதுமான டைம் இருந்துமே நம்மளால முறையா வேலை செய்ய முடியல அப்படிங்கறத சொல்றது இந்த டைம் ஃபேக்டர்ஸ். ஸோ கால அளவு காரணி அப்படிங்கிறது, இப்போ என்னால 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும், ஆனா 8 மணி நேரம் வேலை செய்ய முடிய இடத்துல எனக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறதுக்கான திறன் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வேலையின்மை நிகழுது அப்படின்னு சொல்லி அது கன்சிடர் ஆகும். அதே மாதிரி வருமான காரணி அப்படிங்கிறது, இப்போ எனக்கு இப்போ 8000 ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல எனக்கு 2000 மட்டும்தான் சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல அது ஒரு வருமான காரணி, இன்கம் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா அங்க வேலையின்மை நிகழுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன். நெக்ஸ்ட் விருப்ப காரணி, டிசையர் ஃபேக்டர். ஸோ டிசையர் ஃபேக்டரும் அதே மாதிரி தான், வருமான காரணி, டிசையர் ஃபேக்டர் ரெண்டும் மோரலஸ் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஸ்கில்லும் இருக்கு, எனக்கு அதுக்கான தகுதியும் இருக்கு, எனக்கு அதுக்கான இஷ்டமும் இருக்கு, ஆனா அந்த வேலை என்கிட்ட கிடையாது. ஸோ என்னால 12 மணி நேரம் வேலை செய்ய முடியுது, இல்லை 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கான ஸ்கில், என்னோட சேலரி வைஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்குரியக்கு நம்மளுக்கான திறமை இருக்கு. ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச வேலை செய்யறதுக்கோ, நம்ம படிச்சதுக்கான பிடிச்ச வேலை இல்லை அப்படிங்கிறது எல்லாமே இது பண்றது டிசையர் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கட்டும், உற்பத்தி செய்யக்கூடிய காரணிகளா இருக்கட்டும், அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும்போது அந்த இடத்துலயுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபோன் அப்படிங்கும்போது என்னன்னு சொல்ல வரோம், இப்போ ஃபோனை நம்மளுடைய யூசேஜஸ் அதிகமா இருக்க பட்சத்துல நம்ம ஃபோன்ஸ் அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இப்போ ஃபோனோட யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஃபோன் யாருமே யூஸ் பண்றது இல்லை, எல்லாருமே லேப்டாப் இல்ல வேற ஏதாவது ப்ரொஜெக்டர்ஸ்க்கு நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம், செட் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபோனோட ப்ரொடக்ஷன் என்னவாகும் அப்படின்னா அப்படியே கம்மியாகும். நம்ம இது பண்ணியிருக்கோம், உற்பத்தி செஞ்சிருக்கோம், ஆனா அது எதுவும் அந்த அளவுக்கு மூவிங் இல்ல. அப்படி இருக்க பட்சத்துல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவோம். அப்படி ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும்போது அங்க 100 பேர் வேலை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நம்மளுக்கு ப்ரொடக்ஷனே இல்ல, எந்த இதுமா போகல அப்படிங்கும்போது அந்த 100 பேர்த்த நம்ம திருப்பியும் கம்மி பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே என்ன எதுல பேசிஸ்ல வருது அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் கீழே வருது. ஓகே, ஸோ வேலையின்மையோட அளவீடுகள் என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ 1973 பகவதி கமிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ஒரு சர்வேஸ் வச்சாங்க. ஸோ எது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட்ஸ், ஒரு மெஷர் பண்றதுக்காக சொல்லிட்டு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னா, யூஸ்வலா 3 வேஸ்ல இதை அளவிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வீக்லி ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெய்லி ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், விச் இஸ் முதன்மை நிலை வேலையின்மை, வாராந்திர நிலை வேலையின்மை, தின வேலையின்மை. ஸோ இந்த முதன்மை நிலை வேலையின்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வருஷம் 365 நாள் இருக்கு அப்படின்னா அதுல பாதி நாள் 50% ஆஃப் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வேலையெல்லாம் இருக்கிறது. வருஷத்துல பாதி நாள் எந்த வேலையுமே இல்லாம இருக்கிறது முதன்மை நிலை வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாராந்திர நிலை வேலையின்மை அப்படிங்கிறது வாரத்துல 7 நாள் இருக்கு அப்படின்னா அவங்க 2 நாள் மட்டும்தான் அவங்களுக்கான ஒர்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாராந்திர நிலை வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே தின வேலையின்மை அப்படிங்கிறது, இப்போ 24 மணி நேரத்துல ஒரு மனுஷன் வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்க, இல்ல 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்க அப்படின்னா அது அவங்க வேலைக்கு போறாங்க நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை தின வேலையின்மை நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுதான் வேலையின்மையோட அளவீடுகள். இந்த பகவதி கமிட்டி இந்த 3 விதமான ஒரு அளவீடுகளை கொண்டு வந்தாங்க. ஸோ அது விதமா ஒவ்வொருத்தங்களுக்கு ஸோ இப்படி இருந்துச்சுன்னா 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் வேலை இல்லை அப்படின்னா தின வேலையின்மையும் வாராந்திர வேலையின்மையும் முதன்மை நிலை வேலையின்மையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க.
வேலையின்மையோட வகைகள். ஸோ எதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்டோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஸ்ட்ரக்சர் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அமைப்பு வேலையின்மை. ஸோ அமைப்பு வேலையின்மை அப்படிங்கிறது என்னன்னா, அகைன் நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோனே எடுத்துக்கலாமே. ஒரு ஃபோன் அப்படிங்கிறது ஒரு நாளோட ஃபேக்டரியை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணுது. விச் இஸ் நம்ம ஃபோன்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபோன்லேயே வந்து மீடியா பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோன் பாட்டு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக வந்து ஒரு MP3 பிளேயரோ இல்லை ஒரு டேப் ரெக்கார்டர்ஸோ நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. மீடியா பிளேயர்ஸும் வந்து ஃபோன்லேயே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கேமரா அப்படிங்கிற ஒரு புது விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். ஏன்னா ஃபோன்லேயே வீடியோஸும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம், நம்ம எல்லாமே சிங்க்ரைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபோன்லேயே கிடைக்குது. ஸோ இப்போ ரேடியோ எடுத்துக்கலாம். ரேடியோக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ரேடியோ பாக்ஸ் நம்ம தனியாக வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்தோட வேலையும் ஒரே ஒரு திங் நம்மளுக்கு எப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுதோ அந்த இடத்துல அகெயின் திருப்பி நம்மளுக்கு என்ன வருது, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. ஸோ ஒரு பொருள் 9 பொருட்கள் செய்யக்கூடிய வேலையை நம்ம இதை கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ இதுக்கான தனித்தனி ஒரு ஃபேக்டரிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ரேடியோ மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஃபேக்டரிஸ் இருக்கும், கால்சியம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஃபேக்டரிஸ் இருக்கும். ஸோ இதோட தேவைகளத்தையும் கம்ப்ளீட்டா வந்து சார்ட் அவுட் பண்ணிடுது. ஒரு ஃபோனே வந்து இது எல்லாத்தோட வேலையும் செய்யுது. அப்போ இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுது. இதோட வேலையின்மை அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும் விவசாயிகள். ஸோ விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னால என்னவா இருக்கும், மழை இருக்கும்போது பருவ காலங்களை பொறுத்துதான் நம்மளுக்கு மழையின்மை பத்தி நம்ம சொல்றோம், வேலையின்மை பத்தி நம்ம சொல்றோம். மழை இருக்கும்போது அங்க விளைச்சல் இருக்கும், அப்ப அறுவடை செய்யறோம், அப்போ நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்துல மழை போயிடுச்சு இல்ல வெள்ளம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த இடத்துல விவசாயம் நடக்காது. அப்போ ஒரு 6 மாசம் அப்படிங்கிற ஸ்பேன் வந்து அவங்க வேலை இல்லாம தான் இருப்பாங்க. இதை மீன் பண்றதா இந்த பருவகால வேலையின்மை. நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சுழற்சி வேலையின்மை. ஸோ சுழற்சி வேலையின்மை அப்படிங்கிறது என்னன்னா, அகைன் இப்போ நம்மளுக்கு போதுமான ஒரு ஒர்க் இருந்துமே அந்த ஒர்க் வந்து நம்மளால செய்ய முடியல அப்படின்னு வரும்போது அது சுழற்சி வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் இப்போ என்ன சொல்றது, இப்போ படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒர்க் இல்லாம போற பட்சத்துல ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஒர்க் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ட்ராப் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவங்களுக்கு வேலை இருக்கும், மித்த நேரங்கள்ல அவங்களுக்கு வேலை இல்லாம போறது. இதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட மீடியாஸா இருக்கட்டும் இல்ல நம்மளோட டெக்னாலஜிஸா இருக்கட்டும், இப்போ ஒரு மனுஷன் 9 மனுஷன் செய்யக்கூடிய வேலையை வந்து அவங்க கம்ப்ளீட்டா பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த சுழற்சி வேலையுமே வருது. ஸோ என்ன சொல்ல வர, இப்போ ஒரு மெஷினரிஸ் எடுத்துக்கலாம், இல்ல நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் வந்து நானே ஒரு 2 பேர் செய்யக்கூடிய ஒர்க் வந்து நானே செய்யறேன் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடியது வந்து இந்த சுழற்சி வேலையின்மை வருது. அப்போ இன்னொருத்தங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கொடுக்கறது இல்லை. ஸோ அதை மீன் பண்றது இந்த சுழற்சி வேலையின்மை, சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், உராய்வு வேலையின்மை. ஸோ இந்த உராய்வு வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பருவகால வேலையின்மை மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல இருக்கிற இடத்துல இப்போ ஒரு மெஷினரிஸ் வந்து ரிப்பேர் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஒரு 100 பொருள் வேணும், இல்ல 100 டிஷர்ட்ஸ் வேணும், இல்ல 100 புக்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல 100 புக் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டிங் மிஷினால ஆப்வியஸா ஒரு 50 புக்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிஷினால ஒர்க் பண்ண முடியல. இந்த கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மீட் அவுட் பண்ண முடியும், நம்ம ப்ரொடக்ஷன் வந்து 100% மீட் அவுட் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த உராய்வு வேலையின்மை வருது. அங்கேயுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு முறையான ஒரு ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடையாது, அப்ப அதுக்கான இன்கம் நம்மளுக்கு கிடைக்காது, அப்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கும் வந்து ப்ராப்பரா நம்மளோட சேலரி கொடுக்க முடியாது. ஸோ இதை மீன் பண்றது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம், ரோபோட் சொல்லலாம். இப்போ ரோபோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்த வந்து ஒரு ரோபோட் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம கம்பெனிஸை ரீப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கம்பெனிக்கு பதிலாக மனுஷங்களை விட்டு வேற இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா நம்ம நியூஸ்ல பார்த்தோம், ஒடிசால வந்து நியூஸ் ரீடருக்கு பதிலாக வந்து ஒரு ரோபோட், ஒரு ஏஐ வந்து நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஏஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 லாங்குவேஜ் மல்டிலிங்குவலா இருக்காங்க, அவங்க பாலிகாட்டா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஒரு நியூஸ் ரீடருக்கு ஒர்க்கே இல்லாம போகுது. ஸோ இதெல்லாம் வந்து எதுல வருது அப்படின்னா தொழில்நுட்ப வேலையின்மையில வருது. ஸோ வெளிப்படை வேலையின்மை, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். சிம்பிளா நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை இல்லை, எந்த விதமான வேலை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. இது வந்து வெளிப்படை வேலையின்மை, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ குறை வேலையின்மை. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான வேலையின்மை. இந்த மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஆனாலுமே நான் ஒர்க் பண்றதுக்கான எந்த ஒரு ப்ராஃபிட்ஸ் பெனிஃபிஷரிஸுமே எனக்கு வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம்னா, என்னால வந்து இப்போ
ஒரு என்ன சொல்ல ஒரு தக்காளி எடுத்துக்கலாமே, ஒரு 10 கிலோ தக்காளியை என்னால என்னோட நிலத்துல வந்து என்னால உற்பத்தி செஞ்சு என்னால விளைவிக்க முடியும். என்னோட குவான்டிட்டி என்ன அப்படின்னா ஒரு 10 kgs ஆஃப் டொமேட்டோ தக்காளி. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா என் கூட ஒரு பார்ட்னர் வந்து எனக்காக ஹெல்ப் பண்றாங்க, இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அதே 10 கிலோ தக்காளி நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படிங்கும்போது இப்போ என்னோட 10 கிலோக்கானது தான் நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட பார்ட்னருக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா எந்த ஒருமான வேலையும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா அது அவங்களோட மறைமுக வேலையின்மையில பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் என்ன இல்ல அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 0வா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கான எந்த ஒரு பெனிஃபிஷியல்ஸும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ சேம் இப்ப நான் 10 கிலோ பண்ண முடியுங்கிற பட்சத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து 10 கிலோ பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல மறைமுக வேலையின்மை டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வேலையின்மைக்கான காரணங்கள். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஓவர் பொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியா தான் இருக்கிறதுலே மோஸ்ட் லீடிங் பாப்புலேஷன்ல ஹையஸ்ட்ல இருக்கும், சைனாக்கு மேலே. ஸோ இப்போ ஓவர் பாப்புலேஷன் நம்ம கிட்டே இருக்கு. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது அதுக்கான முறையான வேலை வாய்ப்புகள் வசதிகள் வந்து கிடைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லோவர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், குறைவான பொருளாதார வளர்ச்சி. என்னதான் நம்ம எக்கனாமிக் க்ரோத்ல முன்னாடி இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. அந்த பட்சத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து ப்ராப்பரா இல்லாம ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா டிராகிங்காவே இருக்கு. So next one, less unemployment opportunities in jobs other than agriculture. வேலை வாய்ப்பு தவிர மித்த எல்லா துறைகளிலுமே வந்து குறைவான வேளாண்மை தவிர மித்த எல்லா இடங்களிலுமே நம்மளுக்கு குறைவான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ வேளாண்மை தவிர பிற துறைகள் குறைந்த வேலை வாய்ப்பு. எந்த இடத்துல நம்ம போனாலும் அந்த இடத்துல நம்மளோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்மளோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியோ நம்மளுக்கு அங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், டிஃபிஷியன்சி இன் த யூசேஜ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித ஆற்றல் திட்டமிடுதல் உள்ள குறைபாடு. ஸோ ஒருத்தவங்களோட ஹியூமன் ரிசோர்சஸ் என்ன இருக்கு, அவங்களோட ஸ்கில் என்ன இருக்கு, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும். இப்போ ஏஐல ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பர்சன் கிட்ட போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஒர்க் கிடைக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேலை கிடைச்சாலும் அதுல போய் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை முறையா அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாம அவங்கள வேற ஃபீல்ட்ல கம்ப்ளீட் ஆகி இப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கவங்களா ஹார்ட்வேர்ல கிடைக்கிறது, ஹார்ட்வேர்ல இருக்கவங்களுக்கு சாஃப்ட்வேர் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸை ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பருவகால வேலைவாய்ப்பு, சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். இது நம்ம சொல்லிட்டோம். விவசாயம். ஸோ தேவைங்கிற இடத்துல இப்போ மழை வரும்போது மட்டும் தான் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கும், மித்த நேரங்களில் கிடைக்குது. இது எல்லாமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்கான முக்கியமான ரீசன். ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், கூட்டு குடும்ப முறை. ஒரு வீட்டில் வந்து மொத்தம் ஒரு 10 பேர் 12 பேர் இருக்காங்க. ஆனா குடும்ப தலைவர் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க. மிச்சம் 11 பேரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேற வேற வேலைகளை, ஹோம் மேக்கர்ஸா இருக்கலாம், இல்ல வீட்டுல குழந்தைங்களை சொல்லி தரல இருக்கலாம், இல்லை எஜுகேஷன்ல இருக்கலாம், அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கூட்டு குடும்ப முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து எல்லாத்தினாலையுமே வந்து எக்கனாமிக் வைஸ்ல அவங்க டெவலப்பிங் ஆக முடியாது, அது மூலியமா அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது. ஸோ இது லீட்ஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் ஸ்டூடெண்ட்ஸ், பெருகி வரும் மாணவர்கள். ஸோ முதல்ல பார்த்தோம் இன்ஜினியரிங் படிச்ச எல்லாத்துக்குமே இப்போ எக்கச்சக்கமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட படிப்புக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூஸோ ரொம்ப கம்மியான முறைகளை கேம்பஸ் இன்டர்வியூஸ் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், இதுல வந்து அரியர்ஸ் வைக்கிறாங்க, இல்லை வேற மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ணல, இல்லை படிக்க முடியல, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. படிச்சு முடிச்சு பேச்சுலர் வெளியே நிறைய பேர் வந்துருவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கான ஒர்க்கிங் வந்து ப்ராப்பரா கிடைக்காது. ஸோ இது வந்து இன்க்ரீசிங் ஸ்டூடெண்ட்ஸ், அது மூலியமா கிடைக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட், தொழில்நுட்ப வசதி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ முதல்ல சொல்லிட்டோம், ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை ஒரு 9 மனுஷன் செய்யக்கூடிய வேலையை ஒரு ரோபோட் செய்யுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கனால நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கான ரீசன். நெக்ஸ்ட் ஒன், வேலைவாய்ப்பு திட்டங்கள். ஸோ வேலைவாய்ப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது என்ன? 8th 5-year plan 1992. ஸோ இதுல எல்லாம் என்னென்ன வேலைவாய்ப்பு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 8th 5-year plan, 9th 5-year plan, 10th 5-year plan, 11th 5-year plan and 12th 5-year plan. ஸோ இதுலலாம் என்னென்ன பண்ணியிருந்தாங்க? 8th 5-year plan 1992 to 1997. ஸோ இதுல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 2000குள்ள, ஸோ 8th 5-year planல 2000குள்ள 3% நம்மளோட வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கறத முக்கியமான நோக்கமா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டதுக்காக இந்த 8th 5-year plan வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ 9th 5-year plan, ஸோ 1997 to 2002. இதுல என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை மூலமா, அதாவது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணி அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபுட் சோர்சிங் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம
ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல ஃபுட் கிரெயின்ஸ் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அக்ரிகல்ச்சர் பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறது. அடுத்தது 10th 5-year பிளான். ஸோ 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன, 2002 to 2007ல 10 மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கறத ஒரு மோட்டிவா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர், ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது 10th 5-year பிளான்ல தான். ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கறத இதுல கொண்டு வந்திருந்தாங்க. இதுல 8% உள்நாட்டு உற்பத்தி அடையணும் அப்படிங்கிறதும். ஸோ ஜிடிபி வைஸ்ல நம்ம 8% இன்க்ரீஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாம 10 மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த 10th 5-year பிளான்ல குறிக்கோளா கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் 11th 5-year பிளான் 2007 to 2012. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வேலைகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி அப்படின்னா ரூரல்லையும் சரி அர்பன்லயும் சரி அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோஸ், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது ஸ்கில் நம்மளுடைய திறன்களை வளர்த்து அவங்கள ஒரு ஆண்டர்பிரனர்ஸா உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தி அவங்களுக்கான வேலைகள் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுவும் வந்து இந்த 11th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த திட்டத்து மூலமா என்ன பண்ணாங்க அப்படின்னா 2022க்குள்ள 150 மில்லியன்ஸ் ஆஃப் அதாவது ஸ்கில்டு பர்சன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்காக தான் 2022ல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இதில் கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். 4 கல்லூரி திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க, 4 திறன் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க மாணவர்களுக்கான. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்பிங்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த 11th 5-year பிளான். ஸோ அடுத்தது 12th 5-year பிளான் 2012 to 2017. ஸோ இந்த 12th 5-year பிளான்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட இப்போ ஃபார்ம் பேஸ்ட் பிசினஸ் எதுவுமே இல்லாம இருக்கும்ல, இப்போ வந்து பண்ணைத்துறை சாராத தொழில்கள். ஸோ இதுல எல்லாமே வந்து 5 கோடி புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாங்க. ஓகே, ஒரு 5 crores ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம்ஸ்ல. இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம், அக்ரிகல்ச்சர் தாண்டி ஃபார்மிங்ல இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கோடிக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த 12th 5-year பிளான்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 5-year பிளான்ஸுக்கு நடுவிலையும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ரூரல்லையா இருக்கட்டும், அர்பன்லையா இருக்கட்டும், இது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு, பாவர்ட்டி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நான் புதுசா இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன், அது போய் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா இம்பல்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.